ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். 3 விதமான முறுக்குகள் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். இது ரேஷன் அரிசியை பயன்படுத்தி ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக செஞ்சுருக்குறோங்க. இதை ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி சேர்த்துடலாங்க. ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கோங்க. பச்சரிசி எதுவும் சேர்க்கல, புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்குறேன். இது 2 கப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு 4லேருந்து 5 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறதுனால இது நல்லா நம்ம தேய்ச்சி இதனோட அழுக்களை எடுத்துடணும். அப்போ தான் இது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா 2-3 டைம்ஸ் இதை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊறி வரட்டும். 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இதை நம்ம ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 2 கப் ரேஷன் அரிசி எடுத்துலைங்களா, அதனால் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு சரியாக இருக்குங்க. முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை எந்த அளவுக்கு பைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை ரொம்ப நைஸாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ரவா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அதனால் நம்மளை இது மாதிரி சளிச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பைன் பவுடராக கிடைக்கும். பாருங்கள், இதை நம்ம சளிச்ச பிறகு இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நைஸாக இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைமு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. கொஞ்சம் கூட ரவா கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா நம்மளால் அரைக்க முடியாது. அதனால் பாதி பாதியாக 2ஆக டிவைட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மாவு பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கூட அதில் ரவா கன்சிஸ்டன்சியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா சாஃப்டான இருக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு நம்மளுக்கு வெடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது போல் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துடலாம். கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அரைச்ச மாவுலேயே தண்ணி இருக்கிறதுனால அதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரொம்ப மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்குறேங்க. அதை வீடியோவில் காட்டலை, அதனால் நான் சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீரகம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரேஷன் கடைகளில் வாங்கின அரிசிங்கிறதுனால இது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் குட்டி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. மாவு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது கைகளில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு அச்சில் நம்ம சேர்த்துடலாம். இது போல் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. முறுக்கு அச்சில் ஆல்ரெடி நான் ஆயில் தடவி இருக்கிறேங்க. தடவிட்டு இது போல் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம்.
முறுக்கு அச்சில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண வேண்டாம். 3/4 அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை வந்து மாவை சேர்த்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு சேர்த்த பிறகு இதை வந்து நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. சேர்த்த பிறகு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து முறுக்கு சுற்றி பழவிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதிலேயே பாருங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுக்கு சாஃப்டாக கிடச்சிரும். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு வந்து நம்மளுக்கு காயக்கூடாது. மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி இருக்கிறேன். தேன்குழல் அச்சு தான் எடுத்துருக்கிறேங்க. அதில் வந்து இது போல் ரவுண்டாக 2 இல்லைன்னா 3 சுற்று வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நம்ம வந்து கைகளில் நல்லா எடுத்து டேப் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது தனியாக பிரிஞ்சு போகாது. அடுத்தது இது போல் அரிக்கரண்டி எல்லார் வீடுகள்லேயும் இருக்குங்க. அதுலேயும் லைட்டாக ஆயில் தடவிட்டு இதே போல் 2லேருந்து 3 சுற்று வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்குகள் வந்து உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்த உடனே நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுறலாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். இது போல் திருப்பின பிறகு சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்து நல்லா வெந்து வரணும். கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் வெளியே. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அடுத்தது வந்து இது போல் அரிகரண்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி வந்து நான் ஸ்டார் அச்சு வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். அதில் வந்து அடுத்த டிசைன் வந்து நம்ம செஞ்சிடலாங்க. இது போல் டிசைன் வந்து விதவிதமாக செய்யும்போது குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து நான் ஸ்டார் அச்சில் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. சேம் அதே தான். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா முறுக்கும் கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு முறுக்கு சுற்றும்போது கட்டாகி விழுந்துடும். அந்த ஸ்டேஜில் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகிருச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து ஸ்டார் வச்சு செஞ்சாச்சு. இதையும் நம்ம வந்து ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இது போல் பிளேட்டில் வந்து சுற்றி வச்ச பிறகு ஆயிலில் போட்டு பொரித்தோம்னா டக்குன்னு நம்ம பொரித்து எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட ஆயிலில் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதையும் நம்ம ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ரேஷன் அரிசியை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக நம்ம வந்து முறுக்குகள் வந்து செஞ்சாச்சிங்க. இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதே போல் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இதுவும் அதே போல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக விட்டுட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே போல் மீதி டிசைன் நம்ம வந்து பண்ணிடலாங்க. அடுத்த டிசைன் வந்து ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாங்க. அச்சு வந்து ரிப்பன் பக்கோடா டிசைன் அச்சு வந்து மாற்றிட்டு மாவு உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு டைரெக்டாக ஆயில்லையே நம்ம இதை வந்து முறுக்கு சுற்றிடலாங்க. இந்த ரிப்பன் பக்கோடா வந்து தனியாக வச்சு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆயில்லையே இதுக்கு சேஃப் எதுவும் தேவையில்லாதங்கிறதுனால நம்ம ஆயில்லையே பொரித்து எடுத்துக்கலாங்க. எந்த சேஃபில் வேணாலும் இதை வந்து நம்ம சுற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே இதையும் அடுத்த பக்கம் வந்து நல்லா திருப்பி போட்டுடலாங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதையும் நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்தது இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சேம் இதே தான் ஆயிலில் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. டிசைன் எதுவும் தேவையில்லாதங்கிறதுனால இதை வந்து நம்ம டைரெக்டாக ஆயிலையே பொரித்து எடுத்துக்கலாம். 3 விதமான முறுக்கு வந்து நம்ம செஞ்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரேஷன் அரிசியை பயன்படுத்தி இவ்வளோ கிறிஸ்பியாக முறுக்கு வந்து செய்ய முடியுமான்னு நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு முறுக்கு நல்லாவே கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. பாருங்கள், நம்ம உடைக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உடையுதுன்னு. இதே போல் நான் வந்து எல்லா முறுக்குகளையும் உங்கள்கிட்ட உடச்சி காட்டுறேன் பாருங்கள்.
ரொம்ப முறுக்கு வந்து ஹார்டாகவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே போல் நீங்கள் வந்து விதவிதமான முறுக்குகள் வந்து செஞ்சு அசத்துங்க. இது மாதிரி கடைகளில் போய் வாங்காமல் வீட்டிலையே நீங்கள் சுலபமாக அரிசியை பயன்படுத்தி எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து இன்றைக்கி 3 விதமான முறுக்குகள் வந்து செஞ்சோங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க 1 மந்த்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.